பிரைஸ் தி லார்ட். யோவான் 9வது அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென். இந்த யோவான் சாப்டர் 9 நம்ம படித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த பிறவி குருடனை பற்றி தான் இருக்கும். இந்த மனுஷன் பிறக்கும் போதே குருடனாக தான் பிறக்கிறாங்க. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, இவன் இப்படி குருடனாக பிறந்தது யார் செஞ்ச தவறு? இவன் செய்த பாவமா இல்லை இவங்க பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யார் செய்த பாவம் கிடையாது. இவனிடத்துல தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட போகுது, அதனால இவன் இந்த மாதிரி பிறந்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்தை விட்டு நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நேசிச்சா எப்படி இந்த மாதிரி கஷ்டம்லாம் நமக்கு நடக்குமா? ஆண்டவர் நம்மளை நேசிச்சா இவ்வளோ கஷ்டம் எதுக்கு நமக்கு நடக்குது அப்படின்னு. அதற்கு எக்ஸாம்பிளாக லாசருவோட லைஃப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த லாசருவோட ஃபேமிலியை எந்த அளவுக்கு நேசித்தார் என்பது அந்த ஊர் ஜனங்களுக்கே தெரியும். லாசரு வியாதியாக இருக்கும்போதே ஆண்டவர் இன்னொரு ஊரில் இருக்கிறாரு. லாசரு வியாதியாக இருக்கிற செய்தி ஆண்டவர் கேட்குறாரு. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே போகலை. 2 நாள் திரும்ப அதே இடத்துல ஸ்டே பண்ணுறாரு. 2 நாள் கழிச்சு தான் திரும்ப அந்த ஊருக்கு போகிறாரு. போயிட்டு பார்த்தா லாசரு கல்லறையில் வச்சுருக்குறாங்க. லாசரு இறந்து 4 days ஆகுது. ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா லாசரு சாக விடாமலே காப்பாற்றிருக்கலாம். இல்லாட்டி அந்த நியூஸ் அவர்கிட்ட வரும்போதே அவன் சுகமடைவான் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே சுகமாயிருவார் லாசரு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் 2 நாள் மேலும் ஸ்டே பண்ணி, அதுக்கப்புறம் கல்லறையில் வச்சு 2 நாள் கழிச்சு மொத்தம் 4 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் வர்றாரு. ஏன்னா இதில் தான் ஒரு பெரிய ஒரு மகிமையான காரியம் வெளிப்பட போகுது. லாசருவை சாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் காப்பாற்றிருந்தார் அப்படின்னா அது ஒரு நார்மலான ஒரு அற்புதமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இறந்து 4 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த கல்லை புரட்டி போடுங்க, லாசரு வெளியில வா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய அந்த காரியம் ஆண்டவர் பண்ணியிருந்தார் இல்லையா? அந்த காரியத்தை நிமித்தமாக நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அந்த இடத்துலையே. ஸோ இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பண்ணி அவருடைய நாமமும் அதில் மகிமைப்பட போகுது. ஸோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் தாங்கவே முடியாத ஒரு பிரச்சனை இல்லை, என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த காரியத்தில் புலம்பிகிட்டு இருக்கீங்களோ அதே காரியத்தில் தான் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது இல்லாமல் அந்த அற்புதத்தில் ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்பட போகுது. ஸோ கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை பண்ணி நிறுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.